சுவாமிநாதன், சிதம்பரத்துலேருந்து வரேன். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேராசிரியராக இருந்து அதுலேருந்து விடுபட்டு அதுக்கப்புறமா இப்போ வேதாந்தமாக 2011 பாடசாலைலாம் நடத்திருக்கேன். நான் வந்து விஸ்கான்சின் யூனிவர்சிட்டியில் அட்வான்ஸ்டு ஃபைனான்ஸில் எம்எஸ் டிகிரி வாங்கும்போது கூட இவ்வளோ சந்தோஷப்படலை. இப்போ அதை தவிர இன்னும் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ அஸ்ட்ராலஜி வாங்கினப்போ கூட இவ்வளோ சந்தோஷப்படலை. இன்னைக்கு வந்து நான் பெற சந்தோஷத்தை என்னால் வந்து வார்த்தைகளை சொல்ல முடியல. இங்கே நான் கற்றுன்ற ஒரே விஷயம் ஜோதிஷத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்வியல் கல்வி தான். என்ன காரணம்னா, பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு நான் வள்ளுவன். எது அறிவு? பிறப்பு எனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த பிறப்புங்கிற இந்த கர்மாவை அனுபவிச்சு தீர்த்து மெய்ப்பொருளை அடைய முயற்சிப்பதே அறிவு. அதை இந்த ஜோதிஷ வகுப்பை தவிர வேற எந்த இடத்துலையும் கத்துக்க முடியல. நானும் வேதம் சொல்லிக் கொடுக்குறேன், பசங்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்குறேன், வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறேன். இதுதான் அர்த்தம், மோட்சத்துக்கு இதுதான் வழிங்கிறோம். ஆனா வள்ளுவன் சொன்ன அந்த விஷயத்த இது வேதத்துல சொல்றது. சிக்ஷாவலி உபநிஷத்துல ஸ்வாத்யாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா அப்படின்னு வேதம் சொல்றது. எத்தனை நீ எதுக்காக வேதம் படிக்கிற, நீ எதுக்காக வாழ்வியல், எதுக்காக ஆன்மீகத்துல இருக்க, எதுக்காக நீ இந்த கல்வியை படிக்கிற அப்படின்னா, எதை அடைந்தால் நிலைத்த இன்பமோ அந்த பயிற்சியை மேற்கொள்வதுதான் தபசுங்கள் வேதத்துல. ரிதஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச சத்யஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச தபஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச இப்படி ஒவ்வொரு கேள்வியா வெட்டும் போயிட்டு. உண்மையா இருக்கிறது அறிவா, வாய்மையா இருக்கிறது அறிவா, தபஸ் பண்றது அறிவான இல்ல. கர்மாவை நீக்குவதற்கான முயற்சியை செய்வதே அறிவு. ஸ்வாத்யாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா. மௌத்கல்யா சொல்ற, வியாசர் சொல்ற தீர்ப்பு. தத்தி தபஸ் தத்தி தபஹ. அதுதான் 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 சத்தியம் பண்றார் வேதவியாசர். அத நமக்கு தெரிஞ்ச நம்முடைய தாய்மொழியில மிகவும் எளிமையாக சொல்லிக் கொடுத்த ஒரு வேதவியாசர் உண்டுன்னா நான் பெருமைக்கு சொல்லல, இதை சொல்றதுக்காக தான் நீ வந்தேன். ஏன்னா இதை விட பெரிய பட்டங்கள்லாம் நான் வாங்கிட்டேன். முனைவர் பட்டம் வாங்கியாச்சு, எம்எஸ் பட்டம் வாங்கியாச்சு, எம்டெக் வாங்கியாச்சு, எம்ஏ அஸ்ட்ராலஜி வாங்கிட்டேன். ஆனா இதைதான் நான் பெருமையாக கருதுகிறேன். அதை ஐயா எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனா அவருடைய விஷயங்கள் பாருங்க, என்ன மாதிரியான மாணவர்கள் இருக்கா? 3 விதமான மாணவர்கள் இருக்கா. கற்பூரமான மாணவர்கள், கரித்துண்டான மாணவர்கள், வாழமட்டையான மாணவர்கள். அது என்ன தெரியுமா? தொல்காப்பியத்துல அன்னம்மாவே மண்ணுலகிலேயே இல்லி குடம் ஆடு எருமை அன்னர் முதல் இடை கடை மாணாக்கர். அந்த 3 விதமான மாணவர்கள் நான் 3ஆம் நிலை. என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களையும் ஒரு தொழில்முறை ஜோதிஷனாக மாற்றக்கூடிய வடிவமைப்பான அந்த பாடத்திட்டம் நான் இங்கதான் கத்துங்க. அந்த பாடத்திட்டம் எப்படின்னா, அந்த பாடம் எப்படி சொல்லுமா, ஆற்றொழுக்கு அறிமா நோக்கம் பருந்தின் வீழ்வு தவளை பாய்த்தன இலக்கணத்துல எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும்னா, ஆற்றொழுக்கு அப்படியே கோஜன்சியா வரணும். அது ஒரு விதம். அப்படியே முதல் நாள் சத்யா சார் சொல்லுவார். அடுத்தது அறிமா நோக்கம். இந்த சிங்கம் எப்படி நடக்குமா, 10 ஸ்டெப் நடக்கும் திரும்பி பார்ப்போம், மறுபடியும் ஒரு 10 ஸ்டெப் நடக்கும் அப்படி திரும்பி பார்ப்போம். இப்ப அறிமா நோக்கம்னு பேரு. முதல் நாள் சத்யா சார் எடுப்பார், மறுநாள் சாந்தி தேவியோட வந்து ரிவ்யூ எடுப்பாங்க. அதுக்கு மேல 7 மணிக்கு மேல இல்ல 6:45 சார் வந்து வாங்க 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 சாரை பார்த்தோன்னே மறுத்து விடலாம். ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் அது இல்லைன்னு. ஏன்னா பஞ்சு டயலாக் பேசணும்னு சத்யா சொல்லிட்டாரு, நான் என்டர்டெய்னிங்கா பேசணும் இல்ல. அப்ப முதல் நாள் ஆற்றொழுக்கு, மறுநாள் அறிமா நோக்கம், அதுக்கப்புறம் பருந்தின் வீழ்வு. பருந்தின் வீழ்வு, பருந்து என்ன பண்ணும், 1 கிலோமீட்டர் மேல உயரத்துல பறக்கும். கீழே இருக்கக்கூடிய நதியில எங்க மீன் வந்து பட்டாரு நேரா வந்து அடிக்கும், அப்படியே கொத்தின்னு போயிடும். அந்த மாதிரி சார் நேரா வருவார், ஓங்கி யாரை பார்த்து அடிக்கணுமோ அடிச்சு பதில் வர வைக்கிறாரு. ஏன்னா அவர் பதில் சொல்லவே மாட்டார். இல்ல இது இல்ல இல்ல நேத்தி 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 தான். அவ எது பதில்னா நம்மளுடைய வாழ்க்கையில. அடுத்தது தவளை பாய்த்து சொல்லிட்டே இருப்பார்.
சாந்தகுமார் நம்ம இன்னைக்கு 7ஆம் பாவம் பாப்பியா அப்படின்றாரு. 6ஆம் பாவத்து கொஸ்டின் ஓடிட்டு இருக்கோம். மறுநாள் காலையில இன்னைக்கு சாந்தகுமார் நம்ம 7ஆம் பாவத்துக்கு போயிடுவையா வாங்கய்யா அப்படின்றாரு. தவளை பாய்த்து. இந்த தொல்காப்பிய இலக்கணத்தை நீங்க வேற எங்கேயாவது பார்த்துருப்பேடா? என்னமே நீங்கள் நிறைய பேர் முனைவர் பட்டம் வாங்கியிருப்பேன், எனவே நீங்கள் நிறைய மாஸ்டர் டிகிரி வாங்கியிருப்பேன். இந்த ஆற்றலுக்கு அறிமா நோக்கம் பருந்தின் வீடு தவளை பாய்த்தன்ன. எவ்வளவு அருமையா இருக்கு. இது யாருக்கு தெரியுமா வரும்? அதே தொல்காப்பியில் சொல்றது. புலனருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலைப்பையில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறை கோல் மலர் நிகர் மாட்சியும், உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும், நூலுரை ஆசிரியன்னே. இந்த 10 குணங்கள் உண்டு. ஒரு அருளாளனுக்குத்தான் இந்த 10 குணங்களும் உண்டு. அவன் தான் ஆசிரியர் அப்படி இலக்கணம் சொல்றது. எங்கேயாவது ஏதாவது ரூபம் பார்த்திருக்கா? பிரம்மம் உட்கார்ந்துருக்கு பார்ப்போம். பிரம்மம் பிரம்மங்கிறதால அதுங்கிறேன். ஏன்னா பிரம்மத்துக்கு அவன் அவள் அது 3த்துக்கும் உள்ளது. பிரம்மங்கிறது சர்வநாம பதம்னு சம்ஸ்கிருத இலக்கணத்துல உண்டு. பிரம்மம்னு சொல்லும்போது அதுன்னு சொல்லணும். நம்ம இருக்கக்கூடிய வாழும் பிரம்மம் வாழ்வியல் கல்வி. அதை கற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? கற்றதனால் ஆய பயனங்குள் வாழறிவன் நற்றால் தொழாரே தானே. அதுவும் அப்ப வேற என்ன? ஆச்சாரியாய பிரியந்தனமாஹித்ய பிரஜாதந்தும் ஆவ்யவச்சேஷ்டி. வேதம் சொல்றது என்ன அர்த்தம்? இதெல்லாம் சொன்னா மட்டும்தான் சபை எடுக்கணும் சொல்றேன் கேட்கிறேன். ஒண்ணும் இல்ல. ஆச்சாரியன் படித்ததுக்கு அப்புறம் அவர் கையாலேயே கான்வகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அவரை போல நாமும் அறிவு விவசாயத்தை பண்ண வேண்டும். அவரை போல் நாமும் அவரை முன்மாதிரியாக வைத்து அவரை பின்னோக்கி தொடர்ந்து நாமும் அதே காரியங்களை பண்ணணும். பிரஜா தந்தும் ஆவ்யவச்சேசி. பிரஜான குழந்தைகளை பத்துக்கணும்னு அர்த்தம் இல்லைங்க. இங்க அவரை போல அவருடைய பிள்ளைகளாக நாம் போகணுமா? அப்ப எப்படி இருந்தா அது நடக்கும் தெரியுமா? அதுதான் இங்க நடக்குது. ஆச்சரியமான விஷயம். இதோட முடிச்சிட போறேன். ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவாஸ்யுத்தர ரூபம் வித்யா சந்திஹி. வேதம் சொல்றது ஆச்சாரிய பூர்வ ரூபம். ஆச்சாரியன் ஏத்தாப்புல உட்கார்ந்துருக்காரு. அந்தேவாஸ்யுத்தர ரூபம். அவருக்கு ஏத்தாப்புல சிஷ்யம் வர. இங்க சிஷ்யன்னு வேதம் சொல்லல. இதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். இங்க சிஷ்யன்னு வேதம் சொல்லல. ஆனா அந்த உபநிஷத்து பேரு சிக்ஷாவலி உபநிஷத்துன்னு பேரு வேதத்துல. இங்க சிஷ்யன்னு சொல்லல, அந்தேவாசிங்கிறது. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? ஆச்சாரியன் கூடவே இருக்கணுமா. அவனுக்குதான் வித்தை சொல்லி கொடுக்கணும்னு இருக்கு. ஆன்லைன்ல இது சாத்தியமா? ஆன்லைன்ல சாத்தியமா? ஆனா இங்க சாத்தியப்படுறது. நீ படிச்சியா இல்லையான்னு மறுநாள் கொஸ்டின் கேட்கிறாரு. அந்தேவாசி. நீ கரெக்டா சொல்லியா? அதுக்கு நான் பொறுப்புங்கிற கேரண்டி கொடுக்குறாரு. இதுக்கு அந்தேவாசி நம்மளோட கூடவே இருக்கிறதுனால தானே அது முடியறது. நீ சொல்லியா? அங்க நீ சொல்லல, நான் சொல்றேன். நான் கேரண்டி கொடுக்குறேன். ஒரே ஒரு வித்தைக்காரன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம்? ஒரு வித்தைக்காரன் இந்த உலகத்துல கேரண்டி நான் கொடுக்குறையா நீ சொல்றதுக்கு? அந்தேவா. அப்ப நம்ம கூடவே இருக்கார். அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வித்தை பலிக்கும். நான் பெருமைக்காக சொல்லல, நான் ரொம்ப பல விஷயங்களை உணர்ந்தேன். அதாவது உணர்வதும் உணர்த்துவதும் அவர் சொல்றதை திருப்பி திருப்பி அவருக்கு சொல்லக்கூடாது. திருநெல்வேலிக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆனா ஆனா நிஜமாவே உணர்றேன் இதெல்லாம். இதுக்கப்புறம் ஒண்ணு ஐயா தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். செம்மலம் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் ரணனத்தொழுமேன்னு கன்க்ளூஷன்ல கொடுத்திருக்காரு மெய்கண்டா சிவஞான போதத்துல. இப்ப பாருங்க, நீங்க சிவஞான போதம் கேட்டல், திவ்யம் கேட்டல், எஜிரதம் கேட்டல், திருக்குறள் கேட்டல், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இவர் இருக்கிறதுனால தான் இவர் ஒரே நாள்ல விழுவும் வருது. செம்மலம் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி. இதுக்கு நீங்க தான் ஐயா ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். என்னன்னா, யார் சம்பத் சார் சொன்ன மாதிரி தான், யார் ஒருவன் ஒரு துறையில் நிபுணனாக இருக்கணுமோ அந்த துறையில ஏற்கனவே நிபுணராக இருக்கக்கூடிய சங்கத்தை போய் சேர்ந்துருங்கிறார் திரு சிவஞான போதத்துல மெய்கண்டார். நான் சிவத்தை பார்க்கணும் நான் மெய்கண்டாட்ட போய் வைப்பேன். சிவஞான போத கடைசி பாட்டு இதுதான், 12வது சூத்திரம்.
இந்த எடுத்த இப்பிறவிலேயே நான் சிவபெருமானை பார்க்க வேண்டும். என்னையா வழினார்? உண்மையின் விளக்கம் திருவருட் பயன், சிவஞான சித்தியார் சுபக்கம், சிவஞான சித்தியார் பிரபக்கம், 20 கொடிக்கவி இப்படின்னு பண்டார சாத்திரம் 14 படிச்சுட்டு வாப்பா. எனக்கு ஆயுஷம் பண்ணுட்டான். எனக்கு இந்த ஜென்மாவில் ஆயுஷம் பண்ணும். அப்ப உனக்கு ஒரு வயசு சொல்லி தரேன். யார் நெத்தி நிறைய திருநீர் பூசிட்டு இருக்காரோ, யார் கழுத்துல ருத்ராட்சத்தை தரிச்சுட்டு இருக்காரோ, யார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரோ, அவரோட போய் சேர்ந்து உனக்கும் முக்தி போகும். நீனு சிவபெருமான் அவருக்கு எப்படி அவருக்கு காட்சி கொடுத்தாங்கமோ இல்லையோ, அப்ப பகதால் நீனும் பார்த்துருவியோ இல்லையோ, உனக்கும் உண்டு. அது போல நீங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்களையும் ஆயுஷன் போடுவோம். நாங்க உங்க பின்னாடியே வந்துடுறோம். எங்களை விட்டுடாம எப்படியே எங்களை நீங்க அப்படியே கரைசேர்த்துலேயே போயிட்டு இருக்கோம். நாங்களும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கோம். உங்க கூடவே பயணம் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்க கூடவே இருக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க என் கூடவே இருக்க, நீங்க எங்க கூட இருக்கிறது உண்மை இல்லைன்னா இந்த வார்த்தையே வராது. முதல்ல இந்த வார்த்தையே வராது. முதல்ல ஏஎல்பிங்கிறதோ லக்னமோ அதுவோ மேஷமோ ரிஷமோ என்னமோ சொல்றோமோன்னு என்னமோ அதெல்லாம் நீங்க சொல்றதுனால நீங்க கூட கேரண்டின்னு சொல்லிட்டேல, இதுக்கப்புறம் நாங்க தைரியமா அடிப்போம். ஏன்னா ப்ராடக்ட் எங்களுது இல்ல, ப்ராடக்ட் உங்களுக்கு. நாங்க சர்வீஸ் பர்சன் தானே, எங்களை அப்படியே ஐஷன் போயிட்டேன். நான் உங்க கூடவே ஐஷன் போயிட்டேன். ஏன்னா நீங்க எங்க கூட ஆல்வேஸ் இருக்க, நாங்க உங்க கூட இருக்கணும். மாதத்துக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ ஐயா எங்களை தயவு செஞ்சு கூட்டு ஒரு காஃபி ஒரு டீ ஒண்ணு கொடுத்து ஏதாவது ஒரு நல்ல ஆசீர்வாதம் ஒண்ணு பண்ணுங்க ஐயா. நன்றி, வணக்கம்.